குருவே சரணம். இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நவகிரக நாயகர்களுக்கும் இந்த ஜோதிட மெய்ஞானத்தை எனக்களித்த குருநாதர் கைலாஷி விஜயமோகன் ஐயா அவர்களுக்கும் அகில உலக ஜோதிட பேரவையின் நிறுவனர் அன்பு சகோதரி கிருஷ்ணவேணி அவர்களுக்கும் மற்றும் இந்த குழுமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட அன்பு சகோதரிகளுக்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நம்முடைய குழுமத்தினுடைய பட்டிமன்றம் 21வது ஜோதிட பட்டிமன்றமாக இன்னைக்கு பேச எடுத்துட்ட தலைப்பு, ஜாதகத்தில் அதிகமாக செயல்படக்கூடியது யோகமா தோஷமா? அருமையான தலைப்பு. இதில் நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் அதிகமாக செயல்படுவது தோஷமே அப்படின்னு பேச போகிறோம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிறப்பு அப்படிங்கிறதே கர்ம வினைகளைத்தான் தாங்கி வந்திருக்கு. அதனுடைய அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த கலி காலத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா சர்ப்ப கிரகங்களினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இயங்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது யோகம் கிடையாது, தோஷமே அப்படின்னு உறுதியாகவே சொல்லலாம். ஏன்னா யோகம் செயல்படக்கூடியதாக இருந்தால் இன்றைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல பிரச்சனை. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது. எல்லா விஷயம் பிரச்சனை. குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை ஆரம்பிக்குது, குழந்தை வளர்க்குறதுல பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, சொந்த தொழிலில் பிரச்சனை, இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனை, சொந்த வீடு பிரச்சனை, கடைசி காலகட்டத்தில் அம்மா அப்பாவே பிரச்சனையாயிடுறாங்க. இந்த மாதிரி கடைசியில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, டைவர்ஸ், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், ஷேர் மார்க்கெட்னு எல்லா விஷயங்களுமே பிரச்சனை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ பிரச்சனைகள். இது எல்லாமே என்ன அப்படின்னா அவங்களுடைய தோஷங்கள் தான் அவங்களுடைய கர்ம வினைகளாக அவங்களுக்கான பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இதே பாருங்க, இப்போ நம்மளுடைய கேள்விப்பட்டா அதிகமாக செயல்படுறது எதுதான் கேள்வி. அதனால தான் சொல்றேன், யோகம் இருக்கிறது. ஆனால் யோகம் எல்லாருக்குமே இருக்குதா? எல்லாத்துக்குமே யோகம் அதிகமாக செயல்படுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். அதே போல் யோகங்கள் சிலருக்கு மட்டும்தான் செயல்படுது. ஆனால் பரவலாக பெரும்பாலான மக்களுக்கு, சாமானியருக்கு செயல்படுவது தோஷமாகத்தான் இருக்கு. அப்படி யோகம் செயல்பட்டால் இவ்வளவு தூரம் மக்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்கு 15 குழந்தை 20 குழந்தை இருக்கும். அவங்களுடைய அந்த 20 குழந்தைகளையும் வளர்த்தி வாலிபம் பண்ணி அனைவருக்கும் ஒரு நல்ல விதமாக திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை, பேரன் பேத்தி அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பான வாழ்க்கை முறை இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பாருங்க, ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்றுக்கொள்வதற்கே அவங்க பார்த்துட்டிங்கன்னா நிறையா மருத்துவம் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த குழந்தை டெலிவரி ஆகி வெளியே வர வரைக்குமே நிறையா பிரச்சனைகள், குழந்தை பிறந்து வந்ததுக்கு அப்புறமே நிறைய உடல்நிலை பாதிப்புகள். அப்போ இந்த இடத்துல பித்ருதோஷம் 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. பித்ருதோஷங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது, பாலரிஷ்ட தோஷம் இருக்குது. ஸோ அந்த குழந்தையுடைய வளர்ச்சியில் அது 12 வயது அடைவதற்குள்ளேயே பலவிதமான உடல் பாதைகளையும் பிரச்சனைகளையும் அந்த குழந்தை சந்திச்சுட்டு இருக்கு. அப்போது இன்னைக்கு பரவலாகவே இந்த விஷயங்கள் அதிகமாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் வாக்கு தோஷம், கால சர்ப்ப தோஷம், சர்ப்பதோஷம், செவ்வாய் தோஷம், பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம், திருஷ்டி தோஷம், குரு தோஷம், வாஸ்து தோஷம், நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், என்னென்ன தோஷங்கள் நமக்கு இருக்கோ அந்த விஷயங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறாது. அந்த விஷயங்கள்ல நமக்கு மனமானது ஒரு அலைச்சலையும் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை நிலையையும் கண்டிப்பாக கொடுக்குது. இன்னைக்கு பாருங்க, திருமணமானதுல பெருவாரியான மக்கள் டைவர்ஸ் கேஸ் எவ்வளவு பெண்டிங்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளவு டைவர்ஸ் கேஸ், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் இன்னொரு திருமணம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சாலும் கூட அந்த கணவனோட தான் வாழ்க்கையை நடத்துவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் தான தர்மங்கள் நல்லா இருந்தது, பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தது. அப்போ யோகமாக அந்த காலகட்டத்தில் செயல்பட்டுச்சு. ஆனால் இன்றைய இந்த கலிகால சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முழுமையாக தோஷங்கள் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனது கலிகாலம் சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், அதனால அவங்களுடைய விஷயங்களுக்கான சாபங்கள் உடனுக்குடனே பலிதமாகி கொண்டுதான் இருக்குன்னே சொல்லலாம். இன்று பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது சாதத்தில் பாருங்க, தோஷம் நிவர்த்தி பண்றதுக்காக எவ்வளவு பேர் இல்லையா? ராகுகேது தோஷ நிவர்த்திக்கு, செவ்வாய் தோஷ பரிகாரத்துக்கு, கலஸ்தர் தோஷ பரிகாரத்துக்காக அவ்வளவு நபர்கள் யோகம் செயல்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னா எதற்காக இவ்வளவு பரிகாரங்கள் சொல்லுங்க?
எங்கே பார்த்தாலும் பரிகாரங்கள் தான். அப்போது பரிகாரங்கள் ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான். அப்போது நம்ம இந்த தோஷங்கள் நமக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா முறையாக பணத்தை செலவழித்தால் மட்டும் தோஷம் நிவர்த்தி ஆகிடாது. அப்படின்னா பணம் இருக்கிற கோடீஸ்வரர் எல்லாருமே எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமே. அப்போது நம்ம கர்மவினையை கழிக்க தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே பணம் அப்படிங்கிற விஷயம் பிரதானம் கிடையாது. பணத்தினால் எந்த ஒரு கர்மாவையும் கழித்து விட முடியாது. ஆத்மாத்மாக மனம் எப்போ அதை உணருதோ அப்போதான் நம்ம அந்த கர்மாங்கிறது கழியும். அது மட்டும் இல்லாமல் அந்த தோஷம் ஏற்படுது அப்படின்னா தோஷங்களுக்குரிய கிரகங்களுக்கான பிரீத்தி பண்ணணும். அப்போ அந்த கிரகங்களை சாந்திப்படுத்த வேண்டும். அப்போ அதற்குரிய வழிபாடுகள் ஆத்மாத்மா ஒரு நாள் இன்னும் இருக்கோ இருப்பதை வைத்து இறை வழிபாடு எந்த நேரத்தில் எந்த காலத்தில் எந்த மாதிரியான வழிபாடு எடுக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வழிபாடு எடுத்தோம்னா சரியாகிடுமா? அப்போ திருமணம் ஆகலை அப்படிங்கிறப்ப கலஸ்திர தோஷம் இருக்குன்னா திருமணஞ்சேரி போனால் எல்லாத்துக்கும் திருமணம் நடந்து விடுமா? கிடையாது. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை காமிக்கும். இப்போ எந்த கிரகம் எந்த சாரத்துல நிற்குது, என்ன தோஷம் வாங்கியிருக்குது, அந்த தோஷம் எந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்குங்கிற எல்லா விஷயங்களையுமே பார்க்கணும். அப்போ அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமா இருக்கு, யாருக்கு கெடுதலை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள், அப்போ எந்த கிரகத்துக்கு எந்த நாளில் எந்த கிழமையில போய் நம்ம தோஷம் நிவர்த்தி பண்ணணும், எந்த மாதத்தில் போகணும், எந்த ஸ்தலத்துக்கு போகணும், இவ்வளவு விஷயங்களையும் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஆய்வு செய்து அதை நம்ம போய் முறையாக செய்யும் பொழுது அதற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அப்போ கிரகங்களுக்குரிய பிரீத்தி அதற்குரிய சாந்தி நம்ம கண்டிப்பாக செய்யும் பொழுது தோஷங்கள் இருந்து ஒரு விமோசனம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். பெரும்பகுதியான மக்கள் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டுக்காக கோயிலுக்கு போறாங்களோ இல்லையோ போனா அந்த தோஷம் தீரும் அப்படிங்கிறதுக்காக தான் கிளம்பி போறாங்க. அப்ப இங்க தோஷம் அப்படிங்கிற விஷயம் பிரதானமாக பரவலாக அனைத்து மக்களிடத்திலுமே நடந்துட்டு இருக்குன்னு உறுதியா சொல்ல முடியும். அப்போ இன்றைய காலகட்டத்துக்கு ஜாதகத்துல அதிகமாக இயங்கி கொண்டிருப்பது தோஷங்களே 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 என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் நம்ம அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்துல தாராபுர மையத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். இதில் அடிப்படை உயர்நிலை முதுநிலை சொல்லி வகுப்புகள் நடைபெறுது. இப்போ ஜூலை மாதத்தில் அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறுது. விருப்பம் உள்ளவர்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். என்னுடைய பெயர் ஜோதிட ஆச்சாரியா கோவை ரேவதி. என்னுடைய தொலைபேசி எண் 9791408773. வாழ்க வளமுடன். சகலமும் கைகூடட்டும்.